ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளையாட வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைண்ட் கிராஃப்டில் லெஜெண்டரி வெப்பன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வேறு வந்திருக்கோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா குவாட் ஆர்ம்ஸ், பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ், எனர்ஜி மெகாசாட், ஷேடோ சைத், ஷாக் ஹேமர், காஸ்மிக் ரிங்ஸ், ஹேமர் ஃபிஸ்ட், எக்ஸ்போ, அப்புறம் என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியமான வேலை, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம். ஸோ போகலாம் டெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ குவாட் ஆர்ம்ஸை எக்யூப் பண்ணிக்கலாம். இது வந்து சிலந்தி மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிலந்தியை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த ஆர்மரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கூட 2 பவர் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ராப்பும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அது ட்ராப் ஆகாது. சரி, இப்போ இதில் வந்து 2 இது இருக்குது. சிலந்தி மாரி முன்னாடி ஸ்பைக் மாதிரி ஆர்மரில் இருக்கிறதுனால உங்களால் வந்து படுத்துட்டும் அந்த ஸ்பைக்கை வச்சுட்டு போக முடியும். அப்புறம் அது மட்டும் கிடையாது, அப்புறம் இன்னொரு இது இருக்குல்ல, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களால அந்த டென்டக்கிள்ஸ் மாதிரி அந்த ஸ்பைக்கை வச்சு அடுத்தவங்களை குத்தி அட்டாக் பண்ணி கொல்ல வர முடியும். அது ஒரு விஷயம். ஸோ இப்போ இதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, இப்போ ஒரு கவ்வை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோமா? கவ்வை வச்சு இது நம்ம இந்த எடுக்கிறது டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த குவாட் ஆர்ம்ஸ், ஓகே இதுதான். இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரம் நம்மளும் இப்போ படுத்துக்கலாமா? ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இந்த ஆர்மரோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் நார்மல் ஆயிடுவோம் மறுபடியும். ஓகேவா? அடுத்து இந்த குவாட் ஆர்ம். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்பைக்கை வச்சு அட்டாக் பண்ண முடியும் உங்களோட எனிமியை. ஸோ இப்போ நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த வில்லேஜர் அட்டாக் பண்ணுவோம். எப்படி அட்டாக் அது பாருங்கள். ஆக்சுவலி இது நல்லா இருக்கும் கைஸ், பட் பெரிய டேமேஜில் உண்டாக்காது, பட் நல்லாயிருக்கும். உங்களோட ஆர்மரில் இருக்க அந்த ஸ்பைக்கே அடிக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து ஓகே, இப்போ நம்ம ஆம்ஸ்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கோம் போட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த வெப்பன்ஸுக்கு தான் போகணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த குவாட் ஆர்ம் இப்படி பண்ணுறது. அடுத்து இருக்க போகிறது பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என் கையில் நான் பிடிச்சிருக்கேன். என் உடம்போட சைஸோட பெருசாக இருக்குது. நேரம் ஆச்சோன்னா இதை வச்சு இந்த பூனை அடிப்போம். ஏய் ஓடாத நில்லு, ஓடிடுச்சு கைஸ். இப்போ இந்த ஷீப்பு, ஓகே அந்த ஷீப்பு கையில் மாட்டுச்சுன்னா நமக்கு நல்ல விஷயம். மாட்டிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அடிச்சிது? ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு இது வரும். அதை நான் இனிமேல் காட்டுறேன். ஸோ இப்போ அந்த கவ்வை கொண்டுருவோம். இதுதான் கைஸ், இதில் கீழே டாட் மாதிரி காட்டும். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த க்ரீன் ஃபுல்லாக எல்லாம் அந்த கோடு ஸ்கொயரில் க்ரீன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்பெஷல் மூவை காட்டும். இருங்க நான் விடுறேன். எப்படி தூரத்தில் போய் அடிச்சிச்சு. ஆனால் இதுக்கு மட்டும்தான், இது ஒவ்வொரு இதுக்கும் வேறு மாதிரி இருக்குது. அதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸோடது. எனக்கு இந்த பிளேடு சூப்பராக இருக்குது, ஏன்னு தெரில, அந்த பிளேடு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஆடன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற போகிறது எனர்ஜி மெகா ஸ்வாட். இது ரொம்ப டேஞ்சராக பவர்ஃபுல்லாக இருக்குது ஸ்வாடு. இதுக்கும் நார்மலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அட்டாக் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் இதில் கொஞ்சம் வேறு டிஃப்ரென்ஸாக வரும். இந்த மாதிரி வரும், அட்டாக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் வித்தியாசமாக ஒரு பீமாக அது ஏதோ ஒரு சிம்பிள் மாரி கிரியேட்டிவ் வருது இல்லை, அந்த ப்ளூ கலரில் அந்த மாதிரி தான் அதில் வரும். ஸோ இதோட ஸ்பெஷல் மூவை பார்க்குறதுக்கு முன்னாடி 2-3 மாப்ஸ் இதை வச்சு கொண்டுரும் டெஸ்டிங். இப்போ இதோட ஸ்பெஷல் மூவ் பார்க்குறோன்னா வில்லேஜ் விட்டு தூரமாக போகணும், இல்லைன்னா பெரிய டெஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா டிஎன்டி, ஐயோ என் ஆர்மரை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் பவர் சூப்பராக எப்படி வெடிச்சிச்சு, ஆனால் என் ஆர்மரை காணோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் ஆர்மரு. இப்போ நான் எக்யூப் பண்ணிட்டு வரேன் கைஸ். இப்போ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சவுண்ட் எதுவும் கேட்டுச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ண நினச்சிக்காதீங்க. இந்த கமாண்டை வேறு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படா வரும், டக்குன்னு வா. ஓகே கைஸ், கமாண்ட்லாம் வரல, க்ரியேட்டிவுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, இப்போ குவாட் ஆர்ம்ஸ் எக்யூப் பண்ணியாச்சு. இந்த வெப்பனை யூஸ் பண்ணுறதுனா அந்த
டிஎன்டி மாதிரி எக்ஸ்ப்ளோர் பவர் யூஸ் பண்ண வேணான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். நார்மலானதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இப்போ அடுத்து ஷாக் ஹேமரை பற்றி பார்ப்போம். இது நார்மலாக பெருசாக இருக்கும், அடிக்கும். அப்படி இதோட ஸ்பெஷல் மூவ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி நீங்கள் விளையாண்டப்போ டம்முன்னு வருத்திக்கலாம். அதில் ஒருத்தனை அடித்தவங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேமர் வர வெயிட்டில் டம்முன்னு மண்டையை நசுக்கி ஷாக் கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா. அடுத்தது இருக்கிறது ஷேடோ சைட். இது நார்மலாக சைட் மாதிரி இருக்கும். இதோட ஸ்பெஷல் மூவ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போகும், வேவ் மாதிரி போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தான் இப்போ நம்ம அடுத்த வெப்பன் ஹேமர் ஃபிஸ்ட்ஸ். ஸோ இருக்கிறதுலே சூப்பரான வெப்பனில் இது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா பெரிய கை மாதிரி உங்களுக்கு இது வரும். அது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும். இது வேறு லெவலில் இருக்கும், உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா நசுங்கிடுவேன் அடுத்தவன். இப்போ நீங்கள் அடுத்தது இந்த எக்ஸ்போவை பற்றி பார்ப்போம். இது ஒரு போ, பட் இது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல லான்ச் பண்ணது, அது ஷூட் பண்ணது சரியாக வரல. ஸோ காஸ்மிக் ரிங்ஸ் இதுவும் எனக்கு சரியாக வராது. ஏன்னா இந்த மோடில் நம்ம இருக்கிறது இந்த மாதிரி கேமராவை ஆங்கிள் மாற்றி வச்சுருக்கிறதுனால நமக்கு பெருசாக வராது. ஸோ அதனால் பார்க்கலாம். இந்த காஸ்மிக் ரிங்ஸ் நான் சொன்ன மாதிரியே சரியாக வரல, எனக்கும் தெரியும். இதோட ஸ்பெஷல் மூவி இந்த மாதிரி தான் கைஸ் யூஸ் பண்ணுறது. பட் இதோட சவுண்டு சூப்பராக இருக்குது, டிடன்னு கேட்குது கைஸ். இது கோல்டன் ஆப்பிள்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மாப்ஸு சண்டை போட்டு கொல்ல போகிறோம். எப்படி கொல்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் டைம் கண்டிப்பாகும்ல, அப்போ அந்த ஸ்கெலிட்டனு, க்ரீப்பரு, ஜாம்பி எல்லாருமே வருவாங்க. அவனுங்களை அசால்ட்டாக கொல்லலாம். அதுக்கு தான் இந்த மோடை நான் யோசிச்சிருக்கேன் முக்கியமாக. இப்போ நம்ம மற்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கப்போ தனியாக வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதோட வாய்ஸ் கேட்கல, தான் மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது, நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் தான் நைட்டு டைம் செட்டு இதுன்னு மாற்றி வச்சுருக்கேன், ரொம்ப லேட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம பார்ப்போம், இதை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க்காது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எனர்ஜி மெகா ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலாமா. இன்னும் மாப்ஸ் இன்னும் பெருசாக ஸ்பான் ஆகலை. ஸோ வாங்க போகலாம் கைஸ். இல்லை நாளைக்கு நம்ம வீடியோவில் ஹீரோ பிரெயின்லாம் வச்சு ஃபைட் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பர்சன் மாற்றியாச்சு, பட் எனக்கு இன்னும் இந்த கார்டு ரவுண்ட்ஸ்லாம் ஒன்றும் வராது பர்ஃபெக்டாக. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ, மைண்ட் கிராஃப்ட் பட் பிளேயிங் அஸ் ஹீரோ பிரெயின். அதாவது ஹீரோ பிரெயினை நம்ம விளையாட போகிறோம். அது யார் ப்ரோ ஹீரோ பிரெயின்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். உலகத்தையே அழிக்கிற பவர் வச்சுருக்க ஒரு மான்ஸ்டர், அவன் என்டிடி. ஓகேவா, சரி அதை விடுங்க. ஜாம்பி வேறு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே ஜாம்பி இதாக இருக்குது. போடுறா ஷாக் ஹேமர் வச்சு போடு, மண்டலம் அப்படி நசுங்கிடும். அயன்காலம் சண்டை போட்டுட்ருக்கு. க்ரீப்பர், ஐயோ இவனை வேறு அடிச்சுக்கிட்டேனே. ஐயோ கைஸ், இவனை தெரியாமல் அடிச்சிட்டேன் கைஸ். அயன்காலம் சமாளிக்கிறது ரொம்ப பெருசு. போ அந்த க்ரீப்பர் சமாளி, இந்த ஜாம்பி அடிச்சுக்கோப்போ, என்கிட்ட வரவே வராது. ஸோ சைத்தை வச்சு அடிப்போம், சூப்பராக இருக்கும். இந்த க்ரீப்பர் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஹேட்டட் மாப்னு அது க்ரீப்பரை சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம போ வச்சு இவன் நம்ம அயன்காலம் நம்மளே முடிச்சிட்டாச்சு. ஆனால் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாக, அதனால் அவனை அசால்ட்டாக நம்மளே முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ அடுத்து நம்ம காஸ்மிக் ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோமா. பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்துக்கிறேன். க்ரீப்பர் ஓடு, ஒரு அடி தான் கைஸ் பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிடுது. ஸோ அடுத்த ஹேமர் ஃபிஸ்ட்டு சும்மா யூஸ் பண்ணி பார்ப்போமா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஆங்கிள்கே மாற்றிக்கிறேன், இருந்த ஆங்கிள்கே மாற்றிக்கிறேன். தேர்ட் பர்சன் பேக்கா அதே மாற்றிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு புரியல உங்களுக்கு தெரியாது. ஓகே, என்னடா சிலந்தி, நானே சிலந்தி மாதிரி ஆர்மர் போட்டு வந்திருக்கேன், எனக்கே சிலந்தி. ஐயோ ஆர்மர் அன்னைக்கு போயிடுச்சு. ஐயோ ஐயோ சுத்தாச்சு கைஸ். ஆக்சுவலி என் பேரை கூட ஹீரோ பிரெயின் மாற்றி வச்சுருக்கேன் அகிலேஷ்க்கு பதிலாக. இந்த கேம் நம்ம நாளைக்கு கண்டென்ட்டில் நமக்கு வரதுனால இன்றைக்கே மாற்றி வச்சிட்டேன். ஸோ என் பேர் அகிலேஷ், மைண்ட் கிராஃப்ட் லெவல்னால் அகிலேஷ் தான் இருந்துச்சு. இப்போ மாற்றிட்டேன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் செய்யாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம லூட்டெல்லாம் போய் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் நஷ்டம் எதாவது இருக்குது, எல்லா லூட்டுமே இங்கே தான் இருக்குது, எடுத்துப்போம். ஆர்மர் நம்ம வைக்க இப்போ குவாடா வைக்கி போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா பார்த்துக்கிறேங்க. எடுத்தாச்சு கைஸ் எல்லாத்தையும்.
எனக்கு எதோ எடுக்காத மாதிரியே இருக்குது. பட் எல்லாம் எடுத்தாச்சு. ஷேடோ சேர்த்து வெப்பன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வெப்பன் எடுத்தாச்சு. கோல்டன் அவ்வளோ மொதல் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ தான் நமக்கு ஹெல்த். ஓகே, பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து போடுறாடே. இந்த அட்டாக் ஸ்பீடும் செமையாக இருக்குது. ஸ்பீடு இப்போ இந்த மோட் நீங்கள் வச்சுருந்தீங்க, ஆர்மர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை எவனா துரத்துறாங்கன்னா அந்த ஸ்பைடர் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அசால்ட்டாக எனிமியை டிஃபீட் பண்ணிடலாம். சவுண்டு கொஞ்சம் வரும், குழந்தை கத்திக்கிட்டு இருக்கா, நீங்கள் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் அடிக்கணும். போட்டு நல்லா மண்டலே வாங்கிக்கலாம். ஜாம்பி தாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. க்ரீப்பருக்கு ஜாம்பி பரவாயில்ல, டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க, எங்களுக்கு கூட சமாளிச்சிடலாம். பட் க்ரீப்பரு எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, டிஎன்டி மாதிரி வெடிச்சிருவாங்க. அந்த சவுண்டு கேட்டாலே அந்த இடத்தோட நம்ம போயிடணும். இந்த மாதிரி தான் நான் மொதல் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றப்ப எனக்கு மைண்ட் கிராஃப்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. யூடியூப்பில் பார்த்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஓகே, அப்புறம் தான் நானே இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் மொதல் வாட்டி நான் விளாட்றப்ப இப்போ ஒரு க்ரீப்பர் வந்து பின்னாடி நான் மைண்ட் பண்ணிட்டுருந்தேன், உட்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரில. பண்ணிட்டு இருக்கப்போ ஏதோ வெடிமருந்தை வச்ச சவுண்டு பின்னாடி கிடச்சி பார்த்தா க்ரீப்பரு. நான் ஓடுறதுக்குள்ளே அது வெடிச்சிருச்சு, நான் சுற்றிட்டேன், அது சுற்றிருச்சு. ஓகே, இந்த ஸ்பைடர் இதை யூஸ் பண்ணி அடிப்போம் நம்ம. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து பெட்டர் ஆகண சாம்பியை. கமான் கமான். ஓகே, இப்போ நம்ம வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாம். ஓகே, நம்ம நைட் காலையில் 6 வரைக்கும் நம்ம இவனுங்களை சண்டை போட்டு தான் கைஸ் ஆகணும். ஏன்னா லேட்டாக தான் ஆகும் இவனுங்களை சண்டை போட. ஷாக் ஹேமர் எடுத்து அடிப்போமா? அடி அடி அடி. ஐயோ இது வேற. அட்ரா அவன் அடிச்சு. ஐயோ க்ரீப்பர் ஜஸ்ட்டில் எனக்கு கொண்டிருக்கும், பட் நான் சத்துருக்க மாட்டேன். ஆனால் என்சாண்டட் ஆப்பிள் வேறு சாப்பிட்ருக்கோம்ல நம்ம. வில்லேஜுக்குள்ளே இவங்களை வரவிடக்கூடாது, அதுதான் நம்ம வேலையே. ஓகே, இப்போ நம்ம நார்மல் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பைக்கை வச்சு அட்டாக் பண்ணலாம். ஐயோ இந்த மெகா ஸ்வார்லையும் வேணாம்ப்பா, பிளேட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பிளேடு இவங்களை கொள்றதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க கைஸ். இந்த ஸ்கெலிட்டன் வேறு வாங்கிக்கோங்கடா. பாருங்க, இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னைய சுட வந்து அந்த ஸ்கெலிட்டன் இன்னொரு ஸ்கெலிட்டனை சுட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜாம்பி அவனுங்க சண்டை போட்டு அவனுங்களே சுற்றுவானுங்க. நம்ம பார்ப்போம். வில்லேஜர் ஜாம்பி இருக்காங்க கைஸ். ஒருத்தன் வந்தான் பாருங்கள். இது வேறு கோல்டன் இதெல்லாம் எக்யூப் பண்ணிட்டு வருது ஜாம்பி. ஸோ பார்ப்போம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் அசால்ட்டு நம்ம வெட்டிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கோம். க்ரீப்பரா கொண்டுருவோம். போடுறா அவனை மண்டலே போடுறா. சைத்தை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா தப்பிச்சிடுறாங்க. போடு ஷாக் ஹேமர் யூஸ் பண்ணு. அடிச்சிச்சு. அந்த ஸ்கெலிட்டன் வேறு. என்ன ஒரு 5 நிமிஷம் விடுங்கடா. உங்கள் ஆளுங்களுக்குள்ளே சண்டையை போட்டு நீங்களே செத்துடலான்னு நினைக்கிறீங்க. அவங்க செத்துட்டோன்னா நம்ம கண்டென்ட் போயிருங்களே, உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, எல்லாத்தையும் இந்த ஸ்கெலிட்டன்லாம் பாருங்கள், ஆர்மர் எக்யூப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஹீரோ பிரெயினாக விளையாட போகிறோம். க்ரீப்பர். ஓகே, ஹீரோ பிரெயினாக விளையாட போகிறோம். அதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆகிடுச்சு. மோடெலாம் நம்ம போட்டு வச்சாச்சு. மோடில் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு கண்டென்ட் அதாங்க கைஸ். ஒன்று ஹீரோ பிரெயின் கூட இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுறது, இல்லைன்னா டேரெக்டாக அவன் கதையை முடிக்கிறது, இல்லை அவனாவே மாதிரி எல்லாத்தையும் கொள்வது. இந்த 2ல் ஏதாவது தான். ஓகே 2 க்ரீப்பர் போட்டு வெடிச்சிருச்சு. நம்ம வில்லேஜுக்கு எந்த சேதாரமும் ஆகாமல் இருந்தால் ஓகே. வில்லேஜுக்கு உள்ளே சொல்கிறேன், வெளியில் ஏதாவது ஆனால் பிரச்சனை இல்லை, அவுட்டரில் ஏதாவது ஆனால் பிரச்சனை இல்லை. நான் அவுட்ரு ஸ்பேஸில் இருந்தால் ஜாம்பி வருவாங்க. சென்டர்னால் நிறைய பேர் இருப்பாங்க, அயன்காலம்லாம் இருப்பாங்க. அடித்து படுக்க வச்சு தோக்கடிச்சிடுவாங்க. பட் இவங்க எல்லாம் மாதிரி ஆட்கள் சமாளிக்கிறது கஷ்டம்தாங்க. க்ரீப்பர் தான் ரொம்ப மோசம். ஸோ எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கிட்டு வரேன். மைண்ட் கிராஃப்டில் சொல்கிறேன். வில்லேஜர் எந்திரி, இவன் வேறு கொண்டுருவோமா வேணாமா? பாவம் என்ன பண்ண, இந்திப்பா போப்பா. தூங்கியாச்சு. தூங்கணுன்னா ஆர்மர் எக்யூப் பண்ணிட்டு தூங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீப் பண்ணால் அதாவது போயிடும். எக்யூப் பண்ணியாச்சு. தம்பி தள்ளி. என் கொல்லக்கூடாதுன்னு நினச்சா சாடிக்கிறேன். கொல்றவனா விடுங்க போட்டோம். இந்த ஜாம்பி வேறு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான் வில்லேஜில். விடுங்க. க்ரீப்பர் இவன் இன்னும் சாவவே இல்லையா? டை போடுறா. பிளேடை வச்சு ஒரே அடி தான் கதை முடிஞ்சிச்சு. யாரா ஸ்பைடர்லாம் நிற்கிறான்?
ஆனால் இந்த குவாடாமில் போட்டு பெருசாக டேமேஜ் ஆகலை. இந்த மெகா ஸ்வாடாக அதை யூஸ் பண்ணோம், ஆரம்பத்தில் யூஸ் பண்ணோம்ல இப்போது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஹீரோ பிரியனோட ஃபைட்டோ இல்லை அவனோட வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.